ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மிட் நைட். இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு ஸ்பெஷலி ஏபிள் பர்சன். அவங்களால கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஒரு நாள் ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்ப வரப்போ சீரியல் கில்லர் ஒரு பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணுறத பார்க்குறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்ற ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சீரியல் கில்லர் இவங்களை கொலை பண்ண வரான். அதனால் அங்கேருந்து ஓடி போய் கொஞ்சம் தூரத்தில் ஒரு எமர்ஜென்சி பட்டனை பார்க்குறாங்க. அதை கிளிக் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துக்கு இப்போ போலீஸ் வந்துடுவாங்க. இவங்க அந்த சீரியல் கில்லரை பார்த்தப்போ அவன் ஃபேஸில் மாஸ்க் போட்டிருப்பான். அதனால் அவன் ஃபேஸ் சரியாக இவங்களுக்கு தெரியாது. இப்போ அவனே கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாஸ்க் இல்லாமல் கோட்லாம் போட்டுட்டு வந்து என் தங்கச்சியை காணும், நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறான். ஆமாம், நான் பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கில்லர் வாங்க என்னை எங்கேன்னு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அந்த இடத்தன்னு கேட்குறான். இவங்களாம் அவன் பின்னாடியே போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் போலீஸ் வந்துட்டாங்க. அதனால் இவங்க எல்லாரும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஹீரோயின் கூட அவங்க அம்மாவும் இருப்பாங்க. அவங்களாலையும் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. இவங்க 2 பேரும் சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறப்போ அந்த கில்லரோட ஃபோன் கீழே விழுகுது. அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பிளாக் கலர் ஃபோன் இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. இப்போ விழுந்தது ஒரு ஒயிட் கவர் இருக்க ஃபோன். அதில் இருக்க வால்பேப்பரில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்துட்ட ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்டே இதை பற்றி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சைன் லாங்குவேஜில் ரொம்ப நேரம் பேசுகிறத பார்த்துட்டு இவங்க இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு கில்லர் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் தங்கச்சியை காணும்னு ஃபோட்டோ காட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஹீரோயினுக்கும் அது இவரோட தங்கச்சின்னு தெரியுது. அப்போ அவன் தான் கண்டிப்பாக அந்த சீரியல் கில்லர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட காணாமல் போன அவரோட தங்கச்சியை பற்றி போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த கில்லர் இவரை கொல்ல வரான். இப்போ அந்த கில்லருக்கும் ஆஃபீஸருக்கும் நடக்கிற சண்டையை பார்த்துட்டு மற்ற 2 ஆஃபீஸரும் தங்கச்சி காணாமல் போனதுனால தான் இவர் இப்படி கோபமாக நடந்துக்கிறாருன்னு நினச்சி அவருக்கு ஷாக்கை வச்சிடுறாங்க. அந்த கில்லரை சேஃபாக வெளியே வீட்டுக்கு போகணும் அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த ஆஃபீஸர் ஷாக்லேருந்து சரியான அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கில்லர் ஹீரோயினை தேடி அவங்க வீட்டுக்கே வரான். அவங்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் நடக்கிறது எல்லாமே மிட் நைட்டில் தான். அந்த சீரியல் கில்லர்கிட்டேருந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.